சோலார் பஸ் புதிய பஸ் நிலையங்க இது. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க இல்லைங்களா, அதுதான். பார்த்திங்கன்னா நடுவில் ஆஃபீஸு, பயணிகள் காத்திருக்கும் வரை வணிக வளாகங்கள்லாம் இருக்குதுங்க. சுற்றி வரவே பஸ் நிற்கக்கூடிய ரேக்குங்க. நேம் பிளேட்டு நேமோடவே இருக்குங்க. அந்த எந்தெந்த ஊர் எந்தெந்த ரேக்கில் நிற்கும் அப்படின்னு சொல்லி அந்தந்த ரேக்கில் அந்தந்த ஊர் பேர் எழுதியிருக்காங்க. நம்ம அந்த ரேக்கை பார்த்து எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த இடத்துல போய் நின்னோம்னா பஸ்ஸை பார்த்து நம்ம ஏறிக்கலாங்க. இப்போ அந்த ஒட்டஞ்சத்திரம், கரூர், திருச்சி, வெள்ளகோயில், கொடுமுடி, முத்தூர், இந்த மாதிரி இந்த புதுக்கோட்டை, அறந்தாங்கி, இந்த இடத்துலேருந்து தஞ்சாவூர், இந்த இடத்துலேருந்து லைன்லேருந்து வர்ற பஸ்ஸெல்லாம் இந்த சோலார் பஸ் ஸ்டாண்டோடவே நின்று போயிடுதுங்க. ஒரு சில பஸ்ஸுகள் வேணால் பஸ் ஸ்டாண்ட் வரையிலுமே வருதுங்க. அதேமாதிரி டவுன் பஸ்ஸும் அப்படி தாங்க. ஒரு சில பஸ்ஸுகள் இன்னுமே இந்த 42, 15 ஒரு சில பஸ்ஸுகள், அதேமாதிரி ரூட் பஸ்ஸும் பழைய பஸ் ஸ்டாண்டு வரையில் வருதுங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சோலார் பஸ் ஸ்டாண்டோடவே இந்த சைடுலேருந்து வர்ற பஸ்ஸு, ரூட் பஸ் ஆகட்டும், டவுன் பஸ் ஆகட்டும், இந்த சோலார் பஸ் ஸ்டாண்டோடவே திரும்பிடுதுங்க. இந்த பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு இடையிலேயே பஸ் விட்டுருக்காங்க. ஆனால் அது இன்னும் ப்ராப்பராக நல்லா அந்த ஸ்டிக்கர் ஒட்டி செய்யணுங்க. ஒட்டி இருக்கிறாங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னுமே பார்த்திங்கன்னா வெளித்தோட்டத்தில் அந்த பஸ் சர்வீஸ் பஸ் மாதிரி இருக்குது. உள்ளே ஏறுனா டவுன் பஸ்ஸுக்குரிய டவுன் பஸ்ஸுக்குரிய ஆக்டிவாக தான் அது செயல்படுதுங்க. அதை இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணணுங்க. மேலேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் கரூர், திருச்சி, திண்டுக்கல், வெள்ளகோயில்னு போட்டிருக்குங்க. ஸ்க்ரீன் ஓடிக்கிட்டே இருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா சோலார் பஸ் ஸ்டாண்டுன்னு போட்டிருப்பாங்க. நாம் அங்கே உள்ளே ஏறணும்னா சரி சோலார் பஸ் ஸ்டாண்டு போய் நம்ம அந்த ஊருக்கு போகும் போல் இருக்குது, சர்வீஸ் பஸ் மாதிரி தான் வெளித்தோட்டம் இருக்குதுன்னு ஏறிட்டு அப்படின்னா அங்கே போய் சோலார் பஸ் ஸ்டாண்டோடவே திரும்பிடுங்க. இது உள்ளே டவுன் பஸ்ஸில் எப்படி நம்ம டிக்கெட் வாங்குவாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க வாங்குகிறாங்க. மறுபடியும் நம்ம அங்கே போய் பஸ் மாதிரி போக வேண்டியதாக இருக்குங்க. அதை இன்னும் கொஞ்சம் போக்குவரத்து நிர்வாகம் கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த பஸ்ஸோட தோற்றத்தை மாற்றணுங்க. இல்லைன்னா மேலே இருக்கிற ஸ்க்ரீனெல்லாம் கவனம் செலுத்தணுங்க. அவங்க அதில் பக்கத்துலேயே மார்க்கெட் வருது அப்படிங்கிறாங்க, காய்கறி மார்க்கெட் வருதுன்னு அதுக்கு வேலை நடந்துகிட்ருக்குதுங்கிறாங்க. இன்னும் சைட்லையெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்குரிய வேலைகள் இன்னுமே பாக்கி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. தனியார் பஸ்ஸெல்லாம் உள்ளேயே வர்றதில்லைங்க. அது எப்பவும் போல பழைய பஸ் ஸ்டாண்டாக தான் போகுது. இதுலேயே சிவகிரி வர 42 ஒரு சில பஸ்ஸுகள்லாம் பழைய பஸ் ஸ்டாண்டு தான் வருதுங்க. பார்க்குறதுக்கு சுத்தமாக நீட்டாக இருக்குங்க. இந்த ஹாரன் சவுண்டு இல்லாமல், இந்த மூக்க சொல்லிக்கிற மாதிரி சிறுநீர் வாடைகள்லாம் இல்லாமல் தூய்மையாக நல்லா இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு.